இங்கே நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு உடம்பு இல்ல, அவருக்கு வெறும் மூளையும் இதயமும் மட்டும்தான் இருக்கு. சில சயின்டிஸ்ட்லாம் நம்ம ஹீரோ தலையில சில சிப்பெல்லாம் பொறுத்துறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில சயின்டிஸ்ட் ரோபோட்டிக்கை வச்சு ரோபோட்டிக் போலீஸ் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்றாங்க. அதுல நம்ம ஹீரோ யூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ எப்படி இதுல இன்வால்வ் ஆனாலும் அவர் ஒரு கிரிமினலை பிடிக்க போறாரு. அப்போ ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவர் உடம்பு ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுது. இதை கரெக்டா யூஸ் பண்ண ஒரு டாக்டர் அவர் ஒய்ஃப் கிட்ட பேசி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவர் யூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த டாக்டரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபுல்லா முடிச்சிடறாங்க. முடிச்சு நம்ம ஹீரோட இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கண் முழிச்சு அவர் பார்க்குறப்போ அவர் உடம்பு ஃபுல்லாக மெட்டல் ஆகும். அவர் கையை அசிச்சு பார்க்குறப்போ மிஷினரியாக இருக்கிறத பார்த்துட்டு அவர் கோவமாகி அன்கண்ட்ரோல் ஆகி அங்கே இருக்கிற டாக்டரே கூட அடிச்சுட்டு அங்கே தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. அங்கே இருக்கிற ஒரு பெரிய காம்பவுண்டை அசால்ட்டாக தாண்டி அங்கே தப்பிச்சு போகிறாரு. இதெல்லாம் நம்ம டாக்டர் உள்ள உட்காந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்காரு. அதே நேரம் நம்ம ஹீரோ ஷட்டர் பண்ணிடுறாரு. ஹீரோவும் அதே இடத்துல மயக்கப்பட்டு விழுந்துடுறாரு. அந்த டாக்டர் நம்ம ஹீரோ ஒரு இடத்துல லாக் பண்ணி அவர் உடம்புல இருக்க பார்ட்ஸ்லாம் ஒன்று ரிமூவ் பண்ணிடுறாரு. அப்போதான் நம்ம ஹீரோ பார்க்குறாரு அவர் உடம்புல வெறும் மூளை இதயமும் இருக்கிறத மட்டும் தான் நம்ம ஹீரோ பார்க்குறாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ கண்காணிக்க ஆரம்பிச்சிடறாரு.